ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரம் தொடங்கி 10 நாட்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும். இந்த 10 நாட்களும் மலையாளிகள் பல்வேறு வடிவங்களில் ஓணம் பண்டிகையினை கொண்டாடுவார்கள். ஓணம் பண்டிகை தொடங்கியதுமே மலை மாநிலமான கேரளா எங்கும் மரங்களில் ஊஞ்சல்கள் தொங்குவதை காணலாம். காலை மாலை நேரங்களில் இதில் இளம் பெண்கள் ஊஞ்சலாடி மகிழ்வார்கள். ஓணம் பொன்னூஞ்சல் என்பது ஓணம் பண்டிகையின் போது கேரளா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெண்கள் மரங்களில் ஊஞ்சல் கட்டி பாடல்கள் பாடி மகிழ்ச்சியாக ஆடும் மரபை குறிக்கிறது. இந்த பொன்னூஞ்சல் அல்லது ஓண ஊஞ்சல் பண்டிகையின் ஒரு பகுதியாக இருப்பதால் இது பொன் ஓணம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓணம் பண்டிகை தொடங்கியதை நினைவு கூறும் விதமாக கேரளாவில் உள்ள மரங்கள், கோவில்கள் மற்றும் வரலாற்று தலங்களில் உள்ள மரங்களில் ஊஞ்சல்கள் தொங்கவிடப்படும். பெண்கள் இந்த ஊஞ்சல்களில் ஆடி ஓணம் பாடல்கள் பாடி குதூகலமாக கொண்டாடுவார்கள். ஓணம் பண்டிகையின் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு வீடுகளிலும் திருவோணம் பொன்னூஞ்சல் கட்டப்படுகிறது. ஓணம் பண்டிகையின் ஒரு முக்கிய அம்சமாக பொன்னூஞ்சல் கட்டப்படும். இது மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் குறிக்கிறது. இது குறித்து நாகர்கோவில் கல்லூரி மாணவி பகிர்தா கூறுகையில், என்னோட பேர் பகிதா. இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் பண்றோம். 10 days உண்டு மொத்தமா ஓணம் ஃபங்க்ஷன்ஸ். ஆனா இன்னைக்கு தான் எங்க காலேஜ்ல செலிப்ரேஷன் நடந்துச்சு. இங்க ஊஞ்சல்லாம் யூஸ் பண்ணி நல்லா அழகா நாங்க செலிப்ரேட் பண்ணோம். ஊஞ்சல் எதுக்காண்டி இது பண்றாங்கன்னா, அது ஒரு ட்ரெடிஷன். அதுல நம்ம இருக்கிற டைம் ரொம்ப ஹாப்பினஸா இருக்கும். அது மாதிரி நம்மளோட லைஃபும் ஹாப்பினஸா இருக்கணும் சொல்லி இது பண்றாங்க. பொன்னூஞ்சல் கட்டி இருக்காங்க. பத்மநாதபுரம் பேலஸ்ல அந்த மாதிரி ஊஞ்சல் கட்டு அது ஒரு ட்ரெடிஷனா நடக்கும். அதையே நாங்க இங்கேயும் ஃபாலோ பண்ணோம். ஊஞ்சலை நிறைய ஃபிளார்ஸ்லாம் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம்.